முக்கிய செய்தி விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் அதிகபட்சமாக 49.8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் காத்திருக்கிறார். செலினா, தற்போது கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் எந்தெந்த பகுதிகளில் எவ்வளவு மழை பெய்திருக்கிறது? விவரங்கள். பெஞ்சல் புயலின் காரணமாக குறிப்பாக தமிழகத்தில் வட தமிழக கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் அதிகபட்சமாக மழை என்பது பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில் குறிப்பாக நேற்று இந்த பெஞ்சல் புயல் என்பது கரையை கடந்திருக்கக்கூடிய நிலையில் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் மேலும் அதிகப்படியாக மழை பதிவாக வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் இரவு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இது படிப்படியாக தமிழக கடலோரம் மற்றும் புதுச்சேரிக்கு இடையில் அடுத்த 3 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் அதிகபட்சமாக கடந்த 24 மணி நேரத்தில் மயிலம் பகுதியை பொறுத்தவரையிலும் 45 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. அதே போல புதுச்சேரி பொறுத்தவரையிலும் 46 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. திருவண்ணாமலையில் 17 சென்டிமீட்டர் மழையும், செய்யாறு பகுதியில் 16 சென்டிமீட்டர் மழை, ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ் அருகே இருக்கக்கூடிய பகுதிகளில் 13 சென்டிமீட்டர் மழை, மீனம்பாக்கத்தில் 11 சென்டிமீட்டர் மழை, சென்னை பொறுத்தவரையிலும் 10 சென்டிமீட்டருக்கு மேலாக மழை என்பது பதிவாகி இருக்கிறது. அதே போல கள்ளக்குறிச்சி, புழல், செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. அண்ணா யூனிவர்சிட்டி, அதே போல இந்துஸ்தான் பல்கலைக்கழகம், சத்யபாமா பல்கலைக்கழகம் ஆகிய இடங்களில் 6-7 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக மயிலம், புதுச்சேரி, திருவண்ணாமலை, செய்யாறு, மீனம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளை பொறுத்தவரையிலும் அதிகபட்சமாக மழை பதிவாகி இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக புதுச்சேரியில் 45 சென்டிமீட்டரும், மயிலத்தில் 49 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலினா.